யாருக்கெல்லாம் பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ஸ்டஃப்டு பாவக்காய் செஞ்சு கொடுத்து பாருங்கள். மறுபடியும் மறுபடியும் இதே செய்யின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க. என் பொண்ணும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. எப்படி செய்கிறது பார்க்கலாம். பாவக்காவை எடுத்துக்கணும், அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு மல்லி, உளுந்து, கடலப்பருப்பு, சீரகம், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே ஒரு தக்காளியும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பாவக்காவை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம மறுபடியும் எண்ணெய் விட்டு ஒரு பேனில் இந்த பேஸ்ட் பண்ணி வச்சோம்ல அதெல்லாம் சேர்த்துட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கணுங்க. சேர்த்துக்கின்னு மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து வதக்கி உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த நம்ம வதக்கி வச்சிருந்ததில்ல அந்த பாவக்காயில் இந்த ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் எண்ணெய் விட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்து சாதத்தை கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குங்க.